அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று பாட்டி சொன்ன ஒரு பாட்டு. சான்றோர் பெருமக்களே, மூதுரையில் ஒரு நல்ல பாடல், எவை நல்லவை என்று ஒரு பட்டியல் கொடுக்கிறார் ஔவையார். நல்லாரை காண்பதும் நன்றே, நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. எவை நல்லவையா? நல்ல குணம் உள்ளவர்களை பார்ப்பது, அவர் கூறும் வழிமுறைகளை கேட்பது, அவர் நல்ல பண்புகளை எடுத்து சொல்லுவது, அவரோடு நெருங்கி இருப்பது எல்லாம் நன்மை தரும். இவையெல்லாம் நமக்கு நன்மை தரும் என்று ஔவையார் மிக அழகாக சொல்லுகிறார். நல்லாரை காண்பதும் நன்றேன்னு சொல்கிறப்போ எனக்கு தேஞ்சா அவர்கள்தான் நினைவுக்கு வருகிறார். அவர் கடந்த 30 ஆண்டுகளாக தென்காசி திருவள்ளுவர் கழகம் நடத்துகிற ஆண்டு விழாவுக்கு போவது வழக்கம். நான் ஒரு 15 ஆண்டுகளாக தென்காசிக்கு ஆண்டு விழாவுக்கு போகிறேன். நாங்கள் எல்லாரும் தங்குவதற்கு ஒரு விடுதி ஏற்பாடு செய்வார்கள் கழகத்தார். அவரும் ஐயா தேஞ்சா அவர்களும் நானும் காலையில் 5 மணிக்கு எழுந்து நடைப்பயிற்சி போவோம். போகும்போது ஐயா இலக்கியம், அரசியல், உலக விவகாரங்கள் இவையெல்லாம் குறித்து மிக அழகாக சொல்லி கொண்டு போவார். 5 மணிக்கு போவோம், 6 மணிக்கு திரும்புவோம். அந்த 1 மணி நேரம் நல்ல செய்திகளையெல்லாம் அவர் சொல்லுவார். இந்த பாடலை நான் படிக்கும்போது தேஞ்சா அவர்கள்தான் என் நினைவுக்கு வருகிறார். ஐயா இன்று நம்மிடையே இல்லை, இறைவனடி எய்துவிட்டார். சான்றோர் பெருமக்களே, அவரை போன்ற ஒரு நல்லவர், ஒரு பண்பாளர், எளிமையானவர் யாரையும் நான் பார்த்ததில்லை. ஒருவேளை இருக்கலாம், நான் பார்க்கவில்லை. ஆக அவருடைய நல்ல குணங்களை எடுத்து சொல்லுவது நன்மை தரும். நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றேன்னு ஔவையார் சொல்கிறாங்களே, அதுபோல் ஐயாவுடைய நல்ல குணங்களை நாம் எடுத்து சொல்லுவது நமக்கு நன்மை தரும். ஆக நாம் நல்லவரை நாள்தோறும் பார்க்க வேண்டும், அவர்கள் சொல்லுகின்ற வழிமுறைகளை கேட்க வேண்டும், அவர் நல்ல பண்புகளை எல்லாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும், அவரோடு நெருங்கி இருக்கவும் வேண்டும். செய்வோமா? வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.